நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்ப்போம்னா, தோல் சம்பந்தமான வியாதிகளை குணப்படுத்துவதற்கு முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு எளிய, அற்புதமான ஒரு மருத்துவ முறைய பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு காலகட்டங்கள்ல தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம நெறைய வரத கண்கூடா பார்க்குறோம். அதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறை. நாம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஏதாவது நச்சுத்தன்மை இருந்து, அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாம இருந்துச்சுன்னா, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா, ஜீரணம் சரியா ஆகாம, ரத்தம் கெட்டுப் போயி உடம்புல சிறுநீர், மலம், கழிவுகள் நல்லா வெளியேறாம, உடம்புலே தேங்கி இருந்துச்சுன்னா, அந்த ரத்தம் கெட்டுப் போனதன் காரணமாக, ரத்த சுத்தை இல்லாததன் காரணமாக, உடம்புல வேர்வை பட்டாலே போதும், உடம்புல அரிக்க ஆரம்பிச்சுரும். அரிப்பு. சிலருக்கு ஊறல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் ஊறுன்னு தெரியாது. சிலருக்கு தோல்களோட நிறங்கள் மாற ஆரம்பிச்சிரும். ஒரு சிலருக்கு கருப்பு நிறம் அடையும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, முகத்துல புள்ளி புள்ளியா கருப்பு புள்ளிகள் அள்ளி போட்டுரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உடம்புல அங்கங்க தோன்றும். சிலர்கள் கால் இடுக்குகள்ல, சிலர் கால்கள் நகங்கள்ல, அதேபோல பார்த்தீங்கன்னா, உடம்பு முழுதும் இப்படி தோல் நோய் காணப்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புள்ளி புள்ளியா கரும்புள்ளி மாரி அள்ளி உடம்பெல்லாம் வீசிரும். அதுக்கு எத்தனையோ மருத்துவ முறையில பார்ப்பாங்க. அந்த மருத்துவ முறையானது செய்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் தான் அந்த நோய் குணமாகும். அது மறுபடியும் குணமாகுறதில்ல. அதனாலேயே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆயிருவாங்க. அப்போ ஒவ்வொரு மருத்துவரையா பார்க்கும்போது, ஒவ்வொரு மருத்துவரும் அவங்களுடைய அனுபவத்தின் பேர்லயோ, ஆலோசனை பேர்லயோ சில மருந்து குடுத்து வருவாங்க. அப்படிப்பட்ட வகையில நெறைய மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை தான் இப்ப நம்ம பார்க்க போறது. அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமை இருக்கும். அலர்ஜி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, படை, பத்து இருக்கும். சிலருக்கு கரும்புள்ளி இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு இத நாளடைவுல முத்த விட்டாங்கன்னா, தோல் நோய்கள் தோல் நிறமடைதல் ஏற்படும். சிலருக்கு கருநிறம் அடையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கரும்புள்ளிகள் வந்தது ஒரு தேமல் மாரி புள்ளியா முதல்ல காதுகள்லயும், தலைக்கு பின்னாலயும் காளாஞ்சாக படைன்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ் வந்துரும். அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, உடம்புல மேலும் மேலும் பரவிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த பரவுறத போக்கணும்னா, ரத்த சுத்தி அவசியம். அதற்கு நம்முடைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை கந்தக சூரணம் சொல்லுவாங்க. இது கந்தகம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகை. இது பார்த்தீங்கன்னா, முறையாக சுத்தி செய்யணும். சுத்தி செய்தது ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கோம். அத பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த கந்தகத்தை சுத்தி செய்து, அது கூட பார்த்தீங்கன்னா, வாய் விலங்கம், சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரமூல வேர்ப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரமூலம் பார்த்தீங்கன்னா, நறுக்குமூலம்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேரோட பட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு பாகம் எடுத்துக்கங்க. மத்த எல்லாமே சுத்தி செய்த கந்தகம், வாய் விலங்கம், சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் ஒரு 10 பாகம் எடுத்துக்கங்க. அதேபோல 1/2 பங்கு பார்த்தீங்கன்னா, சீரகம் எடுத்துக்கங்க. நற்சீரகம் சொல்லக்கூடிய சீரகம் எடுத்துக்கங்க. இத முதல்ல சுத்தி பண்ற முறையெல்லாம் சுத்தி பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கு பிறகு சூரணித்து, இத தினமும் காலையில, மாலையில உணவுக்கு பின்பு எடுத்து வரணும். 1 ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதுமானது. எடுத்து வெந்நீர் சாப்பிட்டுக்கலாம். இளம் சூடான வெந்நீர் அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இத எடுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அசைவ உணவ தவிர்த்துங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னென்ன உணவுகள் தவிர்க்க வேண்டும்னு சொல்லி வீடியோ தொகுப்பு போட்டிருக்கோம். அதையும் பார்த்து பலன் பெறுங்க. அதுல எல்லா விஷயங்களையும் குடுத்துருக்கோம். என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும், என்னென்ன உணவுகள் தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். பொதுவா உங்களுக்கு நான் ஷார்ட்டா அந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்க தான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அசைவ உணவுகள் தவிர்த்துருங்க. மீனு, முட்டை, கருவாடு அந்த மாரி ஐட்டங்கள தவிர்த்துருங்க. புளித்த உணவுகள தவிர்த்துருங்க. மாவால் செய்யப்பட்டு புளித்த உணவுகள் இருக்கும். அத தவிர்த்துருங்க. பேக்கரி உணவுகளும் தவிர்த்துக் கொள்ளுங்க. இத மட்டும் தவிர்த்தாலே போதுமானது. தினமும் நல்லா குளிச்சுங்க. காலையில எந்திரிச்ச உடனே சீயக்காய் போட்டு குளிங்க. உடம்புக்கு அரப்புத்தூள் போட்டு குளிக்கலாம். கெமிக்கல் செய்த அதாவது கெமிக்கல் செய்த
ஹேர் டை அதாவது கெமிக்கல்ல தயாரிக்கப்பட்ட சோப்பு, ஷாம்பு பயன்படுத்த வேண்டாம். இத மட்டும் நீங்க பயன்படுத்தி பார்த்து, உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தோல் நோய்க்கு இது அற்புதமான மருந்து. இந்த கந்தகஸ்வரம். இந்த கந்தகஸ்வரத்த உங்களோட மருத்துவரின் பேர்ல எடுங்க. மருத்துவ ஆலோசனை பேர்ல எடுத்து வந்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே தோல் சம்பந்தமான வியாதி சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் சரி, வரக்கூடிய தோல் நோய்கள் அத்தனைக்குமே இது ஒரே மருந்தாக பார்க்கப்படுகிறது. நீங்க பயன்படுத்தி பார்த்து, உங்களோட அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் ஆலோசனை இருக்குன்னா, நம்முடைய மருத்துவ மையத்துக்கு ஃபோன் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். நன்றி.